நம் வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் உண்மையான வெற்றிக்கான ரகசியம் நம்ம நினைப்பதை விட வேற ஒன்னா இருக்கிறது. அதுதான் துணிச்சல். அது சுவாரஸ்யமான கருத்து. பல ஆய்வுகள் காட்டுகிறது, வெற்றிகரமான மனிதர்களில் 85% பேர் தங்கள் வெற்றிக்கு துணிச்சல் தான் முக்கிய காரணம் என்று கூறுகிறார்கள். உண்மைதான். துணிச்சல் என்பது வெறும் தைரியம் மட்டுமல்ல, அது ஒரு மனநிலை, ஒரு பார்வை, சவால்களை வாய்ப்புகளாக பார்க்கும் திறன். ஆனால் எப்படி இந்த துணிச்சல் வெற்றிக்கு வழிவகுக்கிறது? பாருங்கள், துணிச்சல் 4 முக்கிய வழிகளில் நமக்கு உதவுகிறது. முதலில் அது தோல்விகளை சமாளிக்க உதவுகிறது. இரண்டாவதாக புதிய வாய்ப்புகளை கண்டறிய உதவுகிறது. மூன்றாவதாக தீர்மானமாக செயல்பட வைக்கிறது. நான்காவதாக தன்னம்பிக்கையை வளர்க்கிறது. மம், அப்படினால் நமக்கு பிரபலமான உதாரணங்கள் ஏதாவது உண்டா? நிச்சயமாக. அப்துல் கலாமை எடுத்துக்கொள்ளுங்கள். ராமேஸ்வரத்தில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து காலை நேரங்களில் செய்தித்தாள் விற்று படித்தவர். அவரது துணிச்சல் தான் அவரை இந்தியாவின் ஜனாதிபதியாக உயர வைத்தது. அது மட்டுமல்ல, தொழில்துறையில் ஸ்டீவ் ஜாப்ஸும் ஒரு சிறந்த உதாரணம். தான் நிறுவிய நிறுவனத்திலிருந்தே வெளியேற்றப்பட்ட போதும் துணிச்சலுடன் புதிய முயற்சிகளில் ஈடுபட்டார். சரியாக சொன்னீர்கள். ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்க வேண்டும். துணிச்சல் என்பது முட்டாள்தனமான துணிவு அல்ல. அது சிந்தித்து திட்டமிட்டு எடுக்கும் முடிவுகளின் அடிப்படையிலான துணிச்சல். அப்படி என்றால் சாதாரண மக்கள் எப்படி தங்கள் வாழ்க்கையில் துணிச்சலை பயன்படுத்த முடியும்? சிறிய விஷயங்களில் இருந்து தொடங்க வேண்டும். உதாரணமாக, ஒரு புதிய திறனை கற்றுக்கொள்வது, புதிய தொழிலை தொடங்குவது அல்லது புதிய வேலைக்கு விண்ணப்பிப்பது. ஒவ்வொரு சிறிய வெற்றியும் நம் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். துணிச்சலை வளர்ப்பதற்கு வேறு ஏதாவது வழிமுறைகள் உண்டா? நிச்சயமாக. வெற்றிகரமான மனிதர்களின் கதைகளை படியுங்கள். அவர்கள் எப்படி சவால்களை எதிர்கொண்டார்கள் என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். மேலும் ஒவ்வொரு தோல்வியையும் ஒரு கற்றல் அனுபவமாக பாருங்கள். இறுதியாக, துணிச்சல் பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? துணிச்சல் என்பது பிறப்பிலேயே வருவதில்லை. அது நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டிய திறன். நம்மால் முடியும் என்ற நம்பிக்கையுடன் சிறிது சிறிதாக துணிச்சலை வளர்த்து கொண்டால் நம் வாழ்க்கையில் நாம் நினைத்த இலக்குகளை அடைய முடியும். நன்றி. அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம்.